பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்துறோம். இன்னைக்கு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே ஓத வேண்டிய ஒரு முக்கியமான சலவாத்தை பார்க்க போகிறோம். இந்த ஒரு சலவாத்தை தினமும் ஒரு முறையாவது நீங்கள் ஓதிவாங்க. சுபஹானல்லாஹ், அவ்வளோ சிறப்பாக இருக்குது இந்த சலவாத்தின்னு சொல்லலாம். நம்ம பார்த்தீங்கன்னா சலவாத்தின் மூலமாகவே வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய அனைத்து பலன்களையுமே நம்ம அடைந்து கொள்ள முடியும். நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது, கவலைகள் இருக்குது, நல்ல ஒரு நிலைமை வரணும், நம்ம விரும்புறது நடக்கணும்னா கூட நம்ம சலவாத்தின் மூலமாகவே நம்ம அடைந்து கொள்ள முடியும். ஏன்னா சலவாத் ஓதுவதன் மூலமாக அல்லாஹுடைய அருள் நம்ம மேலே உண்டாகுது. அது இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம காரியங்களை நடத்தி கொடுப்பதற்கு காரணமாகுது. அல்லாஹுடைய அருள்னா என்னன்னா அல்லாஹுடைய ஆசீர்வாதம்னு அர்த்தம். அப்போ நமக்கு அல்லாஹுடைய அந்த அருள் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நமக்கு இயங்காது. அப்படிப்பட்ட பிரத்யேக அருளை சலவாத்தின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதில் இந்த சலவாத்து பார்த்திங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும். ஒரு சலவாத்து அந்த சலவாத்தோடு சேர்ந்த மாதிரி துவாக்களாக அமைஞ்சா அது நமக்கும் இம்மையிலையும் பலன் தரக்கூடியதாகவும் மறுமையிலையும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சலவாத் ஓதுனாவே அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்கள் மேலே 10 அருள் புரிவேன், 10 பாவங்களை மன்னிப்பேன், 10 உயர் பதவிகளை கொடுப்பேன், இன்னும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவேன் நல்லா சொல்கிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு நான் மறுமையில் பரிந்துரைப்பேன், உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர்றதுக்காக நான் அல்லாஹ் இடத்துல மன்றாடுவேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே துவாவும் சேர்ந்து நம்ம ஓதும் போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்திலையும் அதற்கான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சலவாத்து பாருங்கள், இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வரும். இந்த சலவாத்து தான் சலவாத்துல் திப்பின்னு சொல்லுவாங்க. அல்லாஹும்ம சல்லியலா சையதினா முஹம்மதின் திப்பில் குலூபி வ தவா இஹா வ ஆஃபியத்தில் அபுதானி வ ஷிஃபா இஹா வ நூரில் அபுசாரி வ லியா இஹா வ அலா ஆலிஹி வ ஷஹ்பிஹி வசல்லிம். இதுதான் அந்த செலவாத்து. ரொம்ப சின்ன செலவாத்து தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. ஒரு 4 தடவை ஓதுனீங்கன்னாவே உங்களுக்கே மனப்பாடம் ஆயிரும்னு சொல்லலாம். இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உன்னுடைய சாந்தியும் சலாமும் தருவாயாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் உன்னுடைய சாந்தியும் சலாமும் தருவாயாக. இன்னும் இதை இதயங்களுக்கு எங்களுக்கு சிகிச்சையாகவும் மருந்தாகவும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் பார்வைக்கு வெளிச்சமாகவும் ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். ரொம்ப அருமையான செலவாத்து. எப்படி கேட்குறோம்? இதயத்துக்கு மருந்து, உடலுக்கு ஆரோக்கியம், பார்வைக்கு ஒளியாக நம்ம ஆக்கி தர சொல்லி நம்ம கேட்குறோம். இதை ஓதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உங்களுடைய தேவையை கேட்டால் அந்த ஒரு தேவையை பார்த்திங்கன்னா மறுக்காமல் கபலாகும். எப்பயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவங்க குடும்பத்தார் மீதும் இன்னும் அவங்களுடைய சஹாபாக்கள் மீதெல்லாம் நம்ம சலவாத் ஓதுறோம்னாவே அந்த சமயத்தில் நம்மளுடைய துவாக்கள் என்ன ஆகுனா வானத்துக்கு உயர்த்தப்படுமாமா. சலவாத் இல்லாத துவாக்கள் வானத்துக்கே போகிறதில்ல. அப்போ வானத்துக்கு போகாத துவாக்கள் அல்லாஹ் இடத்துல போகாது, அல்லாஹ் இடத்துல போகாத துவாக்கள் கபூலாகாது. அப்போ நம்மளுடைய துவாக்கள் முதல்ல வானத்துக்கு போகிறக்கே சலவாத்து முக்கியம். அதில் சிறப்பு மிகுந்த சலவாத்துகளை ஓதும் போது இன்னும் நமக்கு அதிக சிறப்பு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய குர்ஆன்லே ஆகட்டும், நம்முடைய தொழுகையிலே ஆகட்டும் அல்லாஹு சலவாத்தை வச்சுருக்கான். தொழுகையில் பார்த்தீங்கன்னா தரூத இப்ராஹிம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறப்பு சலவாத்தை நம்ம ஓதுறோம். அப்போ ஏன் நம்ம தொழுகையில் அல்லாஹுவை தான் வணங்குறோம், அந்த சமயத்தில் சலவாத்து ஓதுறோம்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹு அந்த இம்பார்ட்டன்ஸை தொழுகைக்குள்ளேயே வச்சுருக்கான். அப்போ தொழுகைக்குள்ளேயே ஒரு சலவாத்தை அல்லாஹ் வச்சுருக்கானா, முன்னுரிமை கொடுத்துருக்கானா, நம்மளுடைய துவால அந்த சலவாத்து எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் அந்த சலவாத்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சலவாத்தை இன்னும் பார்த்தீங்கன்னா பெரியவர்கள்லாம் நியத்து வைத்துலாம் என்ன பண்ணுவாங்க, 1000 முறையெல்லாம் ஒரு தேவைக்காக ஓதுவாங்க. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தேவை நிறைவேறணுங்கிறதுக்காக நியத்து வச்சு ஓதலாம். ஆனால் எத்தனை நாட்களில் முடிக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் ஆரம்பித்து 1000 முறை ஓதி முடிக்கிற வரையும் அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நியத்தோடு ஓதி முடிச்சுட்டு நீங்கள் துவா செய்யலாம். அப்படி செஞ்சாலும் நம்மளுடைய தேவைகள் பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்படும். தினமும் அதிகமாக சலவாத் ஓதிவாங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். நல்ல ஒரு நசீபில் ஒரு மாற்றம் தெரியும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் நடத்தி கொடுப்பான். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.